இந்த வார்த்தைகளை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வீடியோவை கடந்து செல்ல வேண்டாம் என்று நான் உன்னிடம் அன்போடும் கருணையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உன் விரல்கள் அடுத்த வீடியோவை தேடத் துடித்தாலும் ஒரு நிமிடம் இங்கேயே அமைதியாக நில். இது எதேச்சையாக நடந்ததல்ல, இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஏற்பாடு. கோடிக்கணக்கான உயிர்கள் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த நொடியிலே நீ இங்கே இருக்கிறாய் என்றால் அது என் சித்தத்தினால்தான். உன் இதயத்தின் ஆழத்தில் நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த கனமான பாரத்தையும் யாரிடமும் சொல்ல முடியாத உன் மனவேதனைகளையும் நான் முழுமையாக அறிவேன். வெளியில் நீ அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உன் உள்ளுக்குள் ஊயாமல் போராடிக் கொண்டிருக்கும் அந்த குரலை நான் கேட்கிறேன். நீ பலமுறை எல்லாம் போதுமென்று நினைத்து மனதிற்குள் சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் நீ இன்னும் விழுந்துவிடவில்லை. ஏனெனில் உன்னை தாங்கி நிற்பது உன் பலம் அல்ல, என் கருணை. இந்த தருணத்தில் உன்னை இங்கே அழைத்து வந்தது நான்தான். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை என்று உன் ஆத்மா என்னிடம் அழைத்தபோது அந்த அழைப்பை நான் புறக்கணிக்கவில்லை. நீ இங்கே இருக்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை தொடங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறி. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் காரியங்களுக்கு இது ஆரம்ப புள்ளி. நீ பலமுறை என்னிடம் கதறி அழுதிருக்கிறாய். சிவனே, நீ எங்கே இருக்கிறாய்? என் குரல் உனக்கு கேட்கவில்லையா என்று இரவுகள் தோறும் தூக்கமின்றி தவித்திருக்கிறாய். அப்போது நான் மௌனமாக இருந்ததாக உனக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த மௌனத்திலும் நான் உன்னோடுதான் இருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும், உன் இதயத்தில் எழுந்த ஒவ்வொரு நொடியான வேதனையும் என் பார்வைக்கு மறைந்ததில்லை. உன் பிரார்த்தனைகள் காற்றில் கரைந்து போகவில்லை. அவை ஒவ்வொன்றும் என் பாதங்களில் வந்து சேர்ந்தன. நீ தனிமையில் அமர்ந்து அழுத அந்த இருண்ட அறையிலும் உன் தோளை தட்டி கொடுத்து நீ தனியாக இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தது நான்தான். உன் வழியை உலகம் பார்க்கவில்லை என்றாலும் நான் முழுமையாக பார்த்தேன். உன் மௌனத்தையும் உன் கண்ணீரையும் நான் மொழியாக மாற்றிக்கொண்டேன். ஒரு தந்தை தன் குழந்தையை எப்போது தூக்க வேண்டும், எப்போது நடக்க வேண்டும் என்பதை அறிவான். அதுபோலவே உனக்கான சரியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன். நீ விழுந்தபோதும் உன்னை முழுமையாக உடைய விடாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் அளவுக்கு மட்டும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது அந்த காத்திருக்கும் காலம் முடிவடைந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க தயாராக உள்ளது. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானது என்பதை நான் நன்கு அறிவேன். நீ சிரித்த முகத்தோடு உலகத்திடம் நடந்து கொண்டிருந்தாலும் உன் மனதிற்குள் எப்போதும் ஒரு சோர்வு ஒட்டிக்கொண்டே இருந்தது. ஏமாற்றங்களும் தோல்விகளும் உனக்கு அந்நியமாக இல்லை. மாறாக அவை உன் நாளந்தோறும் சந்திக்கும் பழக்கமான உணர்வுகளாகவே மாறிவிட்டன. எதிலும் நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு நிலைக்கு நீ மெதுவாக தள்ளப்பட்டதை நான் பார்த்தேன். ஆனால் நீ இதை நினைத்து கொள்ளவில்லை. உன் ஆத்மா அமைதியாக இல்லை. அது ஒரு மாற்றத்திற்காக, ஒரு விடுதலைக்காக என்னை நோக்கி இடைவிடாமல் அழைத்துக் கொண்டே இருந்தது. இன்னும் எவ்வளவு காலம் என்ற கேள்வி உன் மனதில் பலமுறை எழுந்தது. நீ தனிமையில் அமர்ந்து யாரிடமும் சொல்ல முடியாத வழிகளை உன் உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டபோது அந்த ஒவ்வொரு நொடியையும் நான் கணக்கில் வைத்திருந்தேன். உன்னை இங்கே இந்த தருணத்தில் கொண்டு வந்தது சாத்தியமல்ல, அது என் சித்தத்தின் நேரம். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போகிறது என்பதை உனக்கு உறுதிப்படுத்தவே இந்த சந்திப்பை நான் ஏற்படுத்தியுள்ளேன். நீ நினைப்பது போல இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றப்போகும் தீர்மானிக்கப்பட்ட தருணம் இது. நீ பலமுறை என்னிடம் அழுது கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இப்போது வெளிப்படத் தொடங்கப் போகின்றன. கடந்த 7 ஆண்டுகளை நீ சற்று நினைத்துப்பார். அவை எளிதான ஆண்டுகள் அல்ல. சரியாக 7 ஆண்டுகள் நீ தொடர்ந்து போராடி வந்திருக்கிறாய். எத்தனை முறை விழுந்தாய், எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டாய், எத்தனை முறை உன் கனவுகள் சிதைக்கப்பட்டன என்பதை நீ மறந்திருக்கலாம். ஆனால் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு நம்பிக்கை முறிவையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். மற்றவர்கள் முன்னேறி செல்லும்போது நீ மட்டும் ஒரே இடத்தில் நிற்பது போல உனக்கு தோன்றியது. உன்னோடு இருந்தவர்களே உன்னை கைவிட்டு சென்றார்கள். நீ நம்பிய மனிதர்கள் உன் பலவீன நேரங்களில் உன்னை விட்டு விலகினர். உன் திறமையை உலகம் சந்தேகித்தது. நீ போதுமானவன் இல்லை என்ற வார்த்தைகள் உன் மனதில் ஆழமாக பதிந்தன. ஆனால் உண்மையை சொல்கிறேன், அந்த 7 ஆண்டுகள் உன்னை அழிக்க வரவில்லை. அந்த காலம் உன்னை செதுக்குவதற்காக நான் அனுமதித்த காலம். ஒரு வைரம் ஜொலிப்பதற்கு முன் எவ்வளவு அழுத்தத்தை சந்திக்க வேண்டுமோ அதுபோல உன் எதிர்கால மகிமைக்காக இந்த அழுத்தங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருந்தது. நீ உடைந்து போகாத அளவுக்கு மட்டும் நான் உன்னை தாங்கினேன். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை உனக்குள் உருவாகிக் கொண்டிருந்தது. இப்போது அந்த போராட்டத்தின் காலம்
முடிவை நோக்கி நகர்கிறது. நீ இதுவரை சிந்திய கண்ணீருக்கு நான் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் 7 ஆண்டுகால வேதனைக்கு குறுகிய காலத்தில் வெளிப்படையான மாற்றங்களை நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் மெதுவாக இருந்தாலும் உறுதியான மாற்றம் தொடங்கிவிட்டது. நீ இதை உணரவில்லை என்றாலும் உன் சுற்றிலும் நிகழும் நிகழ்வுகள் அதற்கான சாட்சியாக மாறப்போகின்றன. உன் முகத்தில் புன்னகையை அணிந்து கொண்டு நான் நலமாக இருக்கிறேன் என்று நீ உலகத்திற்கு சொன்ன நாட்கள் எனக்கு தெரியும். வெளியில் எல்லாம் சரியாக இருக்கிறது போல காட்டிக்கொண்டாலும் உன் ஆத்மாவின் ஆழத்தில் இருக்கும் காயங்கள் உன்னை இரவுகளில் அமைதியாக விடவில்லை. யாரிடமும் பகிர முடியாத சில வேதனைகள் உன்னை உள்ளுக்குள் மெதுவாக சிதைத்துக் கொண்டிருந்தன. நீ உன்னையே மன்னிக்க முடியாமல் தவித்த தருணங்களையும் நான் பார்த்தேன். செய்த தவறுகளை நினைத்து நீ உன்னையே கடுமையாக குற்றம் சொல்லிக் கொண்டாய். நான் வேற மாதிரி இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று நீ பல முறை உன் மனதோடு பேசியிருக்கிறாய். மற்றவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டபோது ஏற்பட்ட அந்த அவமானமும் அந்த தனிமையும் உன்னை ஆழமாக பாதித்தது. ஆனால் அந்த நேரங்களில் கூட நீ முழுமையாக உடைந்து போகவில்லை. ஏனெனில் உன்னை பிடித்து வைத்திருந்தது என் கருணை. உன் உள்ளம் முறிந்த நிலையில் இருந்தபோது நானே உனக்கு மருந்தாக இருந்தேன். மனிதர்கள் உன் வெளிப்புறத் தோற்றத்தையும் உன் நிலையும் மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் நான் உன் இதயத்தை பார்த்தேன். உன் பலவீனங்கள் எனக்கு தெரியும். உன் பயங்கள் எனக்கு மறையவில்லை. இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் தவறுகள் என் அன்பை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை இன்னும் நீ உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறாய். அவை ஒவ்வொன்றாக உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றன. இப்போது அந்த நினைவுகளை என்னிடம் கொடுத்துவிடு. அவற்றை நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை. நான் உனக்கு ஒரு புதிய இதயத்தையும் ஒரு புதிய பார்வையையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் தரப்போகிறேன். இதோ உன் வாழ்க்கையின் திசை மாற ஆரம்பித்துவிட்டது. இதுவரை நீ எதிர்ப்புகளை மட்டுமே சந்தித்து வந்திருந்தால் இனிமேல் ஆதரவுகளை சந்திக்க ஆரம்பிப்பாய். மூடியிருந்த கதவுகள் உன் முன் மெதுவாக திறக்கத் தொடங்கும். நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வரும். நீ நினைத்திராத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் துணையாக வருவார்கள். உன் பொருளாதார நெருக்கடிகள் மெதுவாக தளரத் தொடங்கும். உன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீ காண்பாய். நீ இவ்வளவு காலம் காத்திருந்த அந்த மாற்றம் ஒரே நாளில் அல்ல என்றாலும் உறுதியான படிகளில் உன் வாழ்க்கைக்குள் நுழையத் தொடங்கும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது காலத்தையும் கர்மத்தையும் ஆளும் என் வாக்குறுதி. நீ இழந்தவை எல்லாம் வீணாகப் போகவில்லை. நீ இழந்த கண்ணீர் கணக்கில்லாமல் சிந்தப்படவில்லை. நீ இழந்த கௌரவமும் இழந்த வாய்ப்புகளும் இழந்த உறவுகளும் அனைத்திற்கும் நான் பதில் சொல்லப் போகிறேன். நீ நினைத்ததை விட உயர்ந்த நிலையில் உன்னை நான் நிறுத்துவேன். உன்னை சந்தேகித்தவர்களே உன்னை பார்த்து வியக்கும் நாள் வரும். இன்று இந்த செய்தியை கேட்கும் இந்த நிமிடம் முதலே உன் வாழ்வில் நன்மைகள் மெதுவாக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். நீ இன்னும் முழுமையாக மாற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் அதன் விதை இப்போது விதைக்கப்பட்டுவிட்டது. அஞ்சாதே, நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கையின் இந்த பயணத்தில் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ பல நேரங்களில் உன் மனதிற்குள் கேட்டிருக்கிறாய், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று. என் அன்பு குழந்தையே, இதை நன்றாக புரிந்துகொள். இது உனக்கான தண்டனை அல்ல. இது உனக்காக நான் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்கு உன்னை தயார் செய்யும் பயிற்சி. ஒரு மாபெரும் கோபுரத்தை எழுப்ப வேண்டுமென்றால் அதன் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நீ யோசித்துப் பார். உன் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை நான் ஆழமாக கட்டிக்கொண்டிருந்தேன். உனக்கு நான் தரப்போகும் ஆசீர்வாதத்தை தாங்கும் வலிமை உனக்குள் உருவாக வேண்டும் என்பதற்காகவே இந்த தாமதம். சீக்கிரம் கிடைக்கும் வெற்றிகள் சீக்கிரமே மறைந்து போகும். ஆனால் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் வெற்றி நிலைத்திருக்கும். உன் பொறுமையை நான் பலமுறை சோதித்தேன். நீ அதில் தோல்வியடையவில்லை. நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதே அதற்கான சாட்சி. இப்போது உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ இவ்வளவு காலம் சுமந்து வந்த அந்த சுமைகள் உன் வாழ்க்கையின் முடிவல்ல. அவை உன்னை உருவாக்கிய படிக்கட்டுகள். இப்போது உனக்கான மகுடத்தை சூட்டும் காலம் நெருங்கிவிட்டது. இனி நீ பின்வாங்க தேவையில்லை. உன் கரத்தை பிடித்து நான் உன்னை முன்னே அழைத்து செல்வேன். நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் முதுகில் இன்னும் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பழைய சுமைகளை இங்கேயே இறக்கிவை. கடந்த கால தோல்விகளும் உன்னை தாழ்த்திய மனிதர்களின் வார்த்தைகளும் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த விடாதே. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. அவர்கள் செய்ததற்காக அல்ல, உன் விடுதலைக்காக. மன்னிப்பு உன்னை பலவீனப்படுத்தாது, அது உன்னை சுதந்திரப்படுத்தும்.
கசப்பான நினைவுகளை நீ பிடித்துக் கொண்டிருக்கும் வரை நான் உனக்கு தரும் புதிய ஆசீர்வாதங்களை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் கைகளை திறந்து வை, உன் இதயத்தை விசாலமாக்கு. இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. நேற்றைய தோல்விகளைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்து. நாளைய வெற்றியைப் பற்றி சிந்திக்க ஆரம்பி. உன் எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட பிரகாசமாக இருக்கப் போகிறது. நான் உனக்கு தரும் இந்த அமைதி உலகம் தர முடியாதது. நீ இனி பயத்தோடு வாழ வேண்டியதில்லை. நீ நிம்மதியாக உறங்கலாம். உன் காரியங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது ஓய்வெடுக்கலாம். உன் இளம் வயதில் கண்ட பல கனவுகள் இன்று சாம்பலாகி போனது போல உனக்கு தோன்றலாம். இனி என்னால் முடியாது என்று நீயே உனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன்னுள் நான் விதைத்த கனவு இன்னும் உயிருடன் தான் இருக்கிறது. அது ஒரு விதையைப் போல உன் உள்ளத்தில் அமைதியாக புதைந்திருக்கிறது. அந்த விதைக்கு தேவையான நீரையும் ஒளியையும் நான் இப்போது பாய்ச்சுகிறேன். மீண்டும் உன் லட்சியங்களை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. இழந்த காலத்தை நான் உனக்காக மீட்டுக் கொடுப்பேன். மற்றவர்கள் சாத்தியமில்லை என்று சொன்ன காரியங்களை உன் மூலம் நான் சாத்தியமாக்குவேன். உன் திறமைகள் வீணாகப் போகாது. உலகம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கலாம். உன் கடந்த காலத்தை வைத்து உன் எதிர்காலத்தை அளக்கலாம். ஆனால் என் பார்வை அப்படியல்ல. நான் உன்னை நீ இருந்ததை வைத்து மதிப்பிடுவதில்லை. நீ ஆகப்போகும் நிலையை வைத்துதான் உன்னை பார்க்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த குளறுபடிகள் அனைத்தும் இப்போது ஒரு ஒழுங்குமுறைக்குள் வரப்போகின்றன. எங்கே குழப்பம் இருந்ததோ அங்கே தெளிவு பிறக்கும். எங்கே பிரிவு இருந்ததோ அங்கே சமாதானம் வரும். உன் குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் மெதுவாக மறையும். வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்கள் ஆறத் தொடங்கும். பிரிந்து போன உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ நினைக்காத நேரத்தில், நினைக்காத விதத்தில் நல்ல மாற்றங்கள் உன் வீட்டிற்குள் நுழையும். உன் குடும்பத்தில் அமைதி நிலைகொள்ளும். நீ இதுவரை சுமந்து வந்த மன அழுத்தங்கள் இப்போது தளரத் தொடங்கும். நீ எடுக்க வேண்டிய முடிவுகளில் நான் உனக்கு ஞானத்தை தருவேன். எந்த வழி சரி, எந்த வழி தவறு என்பதை உன் உள்ளுக்குள் ஒரு அமைதியான குரலாக நான் உணர்த்துவேன். நீ எங்கே போக வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் வழிநடத்துவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் சொந்த பயத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிட்டு என் வழிகாட்டுதலை நம்புவது. உன் பாதையில் இருந்த முட்கள் அகற்றப்பட்டு பூக்கள் விரிக்கப்படும். இது உனக்கான அறுவடை காலம். நீ விதைத்த நற்செயல்களுக்கான பலனை இப்போது பெறத் தொடங்குவாய். நீ செய்த நல்லவை வீணாகப் போகவில்லை. நீ செய்த உதவிகள், நீ காட்டிய பொறுமை, நீ பொறுத்த அவமானங்கள் அனைத்துக்கும் இப்போது பதில் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் உன் தலைமேல் மழையாக பொழியத் தொடங்கும். என்னால் முடியாது, நான் பலவீனமானவன் என்று நீ சொல்லும் தருணங்களில்தான் என் பலம் முழுமையாக உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீ பலமாக இருந்தபோது உன்னை நம்பினாய். இப்போது நீ பலவீனமாக இருக்கும்போது என்னை நம்புகிறாய். இந்த சரணாகதிதான் எனக்கு உன்னிடம் தேவை. உன் பலவீனத்தை பற்றி வெட்கப்படாதே. அதுதான் உனக்கு இருக்கும் பயங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. பயம் என்பது ஒரு இருட்டு அறை. அங்கே விசுவாசம் என்ற ஒளியை ஏற்று. அந்த ஒளி உள்ளே வந்ததும் இருட்டு தானாகவே விலகிவிடும். எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும், சிங்கத்தின் குகையில் நீ இருந்தாலும் நான் உன்னை காப்பேன். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த திட்டமும் நிறைவேறாது. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உனக்கு ஒரு தீங்கும் நேராது. நீ ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக எழுந்து நிற்பாய். உன்னை ஒடுக்க நினைத்தவர்கள் உன்னை பார்த்து அஞ்சும் காலம் வரும். உன் வாழ்க்கையில் நீ புரியாமல் சுமந்து வந்த சில சங்கிலிகள் இப்போது உடையப் போகின்றன. உன் குடும்பத்தில் தலைமுறைகளாக தொடர்ந்த சில தடைகள் இன்று முதல் பலமிழக்கத் தொடங்கும். கடன் சுமை, உடல் நோய்கள், மன அழுத்தம், திருமணத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் என உன்னை கட்டிப்போட்டிருந்த சங்கிலிகள் இப்போது ஒன்றொன்றாக தெரிந்துவிடும். இது ஒரு கனவு அல்ல, இது நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றம். உன் முன்னோர்கள் செய்த தவறுகளின் நிழல் இனி உன் மீது படாமல் நான் பாதுகாப்பேன். உன்னிலிருந்து ஒரு புதிய தொடக்கம் உருவாகப் போகிறது. உன் வழியாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை உருவாகும். உன் பிள்ளைகள் உலகத்தில் உயர்ந்து விளங்குவார்கள். உன் வீட்டில் வறுமை இனி குடியிருக்காது. உன் வாழ்வில் வளம் நிலை கொள்ளும். நீ பிறருக்கு கடன் கொடுப்பவனாக இருப்பாயே தவிர இனி யாரிடமும் கடன் வாங்கும் நிலைக்கு வரமாட்டாய். இது ஒரு தெய்வீக தீர்ப்பு. உன் எல்லைகளை நான் விரிவுபடுத்துகிறேன். நீ நினைத்ததை விட பெரிய வாய்ப்புகள் உன் முன்னால் திறக்கப்படும். உனக்கு அளித்த வாக்குறுதிகளை நான் நிறைவேற்ற தவறுவதில்லை.
நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. வெற்றி உன்னுடையது. நீ இதுவரை பார்த்திராத புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன. இதுவரை உன்னை நிராகரித்த அதே இடங்களிலிருந்தே உனக்கு அழைப்புகள் வரும். உன் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அறிமுகமாகுவார்கள். அவர்கள் உன் உயர்விற்கு ஏணிகளாக இருப்பார்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும். உனக்கு தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் நான் அனுப்புவேன். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உன் தேவைகள் அனைத்தையும் என் அருளின்படி நான் நிறைவேற்றுவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, மனமாற உழைப்பதும் என்னை முழுமையாக நம்புவதும். உன் பிரயாசங்கள் வீண் போகாது. நீ தொட்டதெல்லாம் துளங்கும் காலம் இது. உன் வெற்றியின் செய்தி தூரம் தூரமாக பரவும். உலகம் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் நீ என் அருளின் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிறாய். உனக்கு தெரியாமல் உனக்கு எதிராக தீட்டப்பட்ட பல திட்டங்களை நான் ஏற்கனவே சிதைத்துவிட்டேன். விபத்துகளிலிருந்தும் தீய மனிதர்களிடமிருந்தும் உன்னை நான் காத்தேன். உன் வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி என் கணங்கள் உன்னை சுற்றி நிற்கின்றன. நீ செல்லுமிடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு வரும். இருளில் நான் ஒளியாக இருப்பேன். குழப்பத்தில் நான் வழியாக இருப்பேன். உன்னை தொடுபவன் என் அருளை தொடுபவன் போல ஆகும். நீ அமைதியாக ஓய்விடு. உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். நான் உன் முன்னால் சென்று கோணலானவற்றை நேராக்குவேன். இவ்வளவு காலம் நீ ஓடி ஓடி சோர்ந்து விட்டாய். உன் மனமும் உடலும் ஓய்வை தேடிக் கொண்டிருந்தது. இப்போது ஒரு நிமிடம் நில். என் மடியில் உன் தலை வைப்புக் கொண்டு ஓய்விடு. பாரம் சுமந்து சோர்ந்தவர்களே, என்னிடம் வாருங்கள் என்று நான் சொன்னது உனக்காகத்தான். உன் மன அழுத்தங்களையும் கவலைகளையும் எதிர்காலம் பற்றிய பயங்களையும் இப்போது என்னிடம் இறக்கிவை. இனி நீ தனியாக போராட வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கையின் கொடிய புயல் இப்போது ஓய்ந்துவிட்டது. இனி ஒரு அமைதியான தென்றல் உன் வாழ்வை வருடும். உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதி நிலை கொள்ளும். அந்த அமைதி உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நிம்மதியான உறக்கத்தையும் தரும். தூக்கமில்லாத இரவுகள் இனி உனக்கு இல்லை. நீ பயமில்லாமல் படுப்பாய். உன் உறக்கம் இனிமையாக இருக்கும். உன் நாள்கள் ஒழுங்காகும். உன் வாழ்க்கை இனி மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறப்போகிறது. இவர் எப்படி இவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்தார் என்று மக்கள் கேட்கும் நாள் நெருங்கிவிட்டது. அப்போது நீ என் பெயரை சொல்வாய். உன் மூலம் பல உடைந்த இதயங்கள் தேற்றமடையும். நீ பெற்ற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள பல கைகள் உன்னை தேடி வரும். நீ என் அருளை பெற்றவன் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருப்பாய். ஒரு காலத்தில் உன்னை எள்ளி நகையாடியவர்கள் இப்போது உன் உயர்வை பார்த்து வியப்பார்கள். இது உன் மகிமைக்காக அல்ல, என் மகிமை உன் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படவே. நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். எப்போதும் மேலாகவே இருப்பாய். உன் உயர்வு நிலையானது, ஏனெனில் அதன் அஸ்திவாரம் என் அருள். நீ இன்று விதைத்த கண்ணீர் நாளை ஆனந்தமாக அறுவடை செய்யப்படும். மனிதர்களின் அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, ஆனால் என் அன்பு நிபந்தனையற்றது. நீ எப்படி இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த நிலையிலிருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை என் திருக்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் தலைமுடி ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். உனக்கு ஒரு தீங்கு நேர்வதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். உன்னை சுத்திகரித்து புதிய ஒளியோடு உன்னை நான் எழுப்புவேன். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் என் அருள் ஒருபோதும் மாறாது. நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன். இப்போது இந்த செய்தியின் முடிவிற்கு நீ வந்திருக்கிறாய் என்றால் உன் ஆத்மா இதை ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போது அந்த நம்பிக்கையை செயலாக மாற்று. இனி உன் பேச்சில் மாற்றம் வரட்டும். என்னால் முடியாது என்று சொல்லாதே. சிவபெருமான் எனக்கு பலம் என்று சொல். தோல்வியை பேசாதே, வெற்றியை பேசு. உன் கண்கள் காண்பதை நம்பாதே. நான் உனக்கு அளித்த வாக்குறுதிகளை நம்பு. நம்பிக்கை என்பது காணப்படாதவற்றின் உறுதி. அந்த உறுதியோடு உன் முதல் அடியை எடுத்துவை. உன் முன்னால் இருக்கும் தடைகள் நீங்கும். உன் வழிகள் நேராகும். நீ ஒரு வெற்றியாளனாக எழுந்து நிற்பாய். உனக்காக நான் வைத்திருக்கும் அந்த புதிய காலத்தை பெற ஆயத்தமாகு. என் அன்பு குழந்தையே, உன் 7 ஆண்டு கால வனம் முடிந்தது. உன் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நிகழும் என்று நீ நம்பினால், நான் உனது அன்பை பெற்றுக்கொள்கிறேன் என்று உன் மனதிற்குள் உறுதியாக சொல். அது உன் விசுவாசத்தின் அடையாளம். மேலும் இதே போன்ற போராட்டங்களில் இருக்கும் பிறருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் ஒளியேற்று.
நீ பிறருக்கு ஒளியாக இருப்பாயென்றால் உன் ஒளி ஒருபோதும் மங்காது. நீ சமாதானத்தோடு போ. வெற்றி உன்னுடையது. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன்.